ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை உப்புமாவு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். கடலப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நீட்டமாக. வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு கல் உப்பு ஆட் பண்ணுறோம். கல் உப்பு ஆட் பண்ண உடனே வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் கல் உப்பு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சின்ன தக்காளி ஆஃப் தக்காளி மட்டும் எடுத்துக்கிறோம். நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு உடனே பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோடனே பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ 1 கிளாஸ் கோதுமை ரவாவுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த உடனே பார்த்திங்கன்னா, நம்ம ரவை பார்த்திங்கன்னா, கோதுமை ரவையை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம். அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா நம்ம மூடி வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கோதுமை ரவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி முந்திரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ண போகிறோம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ண போகிறோம். கோதுமை உப்புமாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.